என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பிடித்த பீடைகள் சனியன்கள் தொலைந்தது. காங்கிரஸை பிடித்த பீடை ஒளிந்தனாக்கா இந்த பீடைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிடுக்குது. அவர்கள் காரு, பணம், சொகுசு வாழ்க்கை, பங்களாக்கள், அவங்க ஜெயிச்ச தொகுதிக்கே கூட அவங்க போகணும்னு வச்சுக்கங்களேன். ஜெயிச்ச தொகுதிக்கே போகாம சென்னையிலே தான் குடியிருந்த ஆட்கள். விஜயதரணி என்பதே கட்டமைக்கப்பட்ட பிம்பம். அவர்கள் ஆரம்பத்துல முதல் தேர்தல் அவர் வரும்போதே அவரை எப்படி தெரியுமா ப்ரொமோட் பண்ணாங்க? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோடைய பேத்தி அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது அது ஃபுல்லா போய் கவிமணி தேசிய விநாயகத்தினுடைய பேத்தி இல்ல, அவர்கள் தூரத்து உறவினர். பிஜேபியில வந்து பாத்தீங்கன்னா விஜயதரணிக்காக வந்துட்டு பொன்னாலே தியாகம் செய்ய தயாரா இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. விசிகால வந்துட்டு எந்த கட்சிக்கு வேணா போ வா, ஆனா பிஜேபிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா என் வாசலை கூட மிதிக்காதுன்ட்டு. அப்படி பிஜேபி தமிழ்நாட்டுல தேராதுன்னு இவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இவர்கள் வருவாங்க. அப்ப கண்டிப்பா சொல்றேன், KP ராமலிங்கம் மாதிரியான துரோகிகளை, VP துரைசாமி மாதிரியான அயோக்கிய பயல்களை திமுக முதல்ல சேர்த்தக்கூடாது. கருஞ்சட்டைகளும் செஞ்சட்டைகளும் இந்தியாவுல தமிழ் தேசிய இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே பல சீர்திருத்தங்களை இங்க செஞ்சிருக்கு. வர்க்க ரீதியான பிரச்சனை ரெண்டாவது பட்சம், பிறப்பு ரீதியான பிரச்சனை இருக்கு. இந்த பிறப்பு ரீதியான பிரச்சனை இவங்க புரிந்து கொள்றதுக்கு இப்போ தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டுகள் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, தேசிய அளவில் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆக மாட்டேது இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நாடாளுமன்ற தேர்தல் வந்துட்டு நெருங்கிட்டு வருது. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயதரணி அவர்கள் வந்து பாஜக பக்கம் வந்துட்டு சாஞ்சிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி தேர்தல் நெருங்கிட்டு வர்றது இந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு சிட்டிங் MLA தன்னோட பதவியையும் ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவுக்கு போகிறது வந்துட்டு அந்த கட்சிக்கு ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா? இல்லை, என்ன கேட்டிங்கனாக்க பாஜகவுக்கு போயிட்டாங்க. விஜயதரணி MLA வந்து பாஜகவுக்கு போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பிடித்த பீடைகள் சனியன்கள் தொலைந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னாக்க, இப்போ காங்கிரஸ்ல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்றைய வரைக்கும் பதவி சுகத்தை அனுபவிக்காமல் சாதாரண அடிமட்ட தொண்டர்களாக இன்று வரை இருந்து வருகிறார்கள். அப்போ இவர்களுக்கு அதிகாரமே கிட்டவில்லை. பல ஆயிரக்கணக்கான தொண்டர் பரம்பரையா இருக்காங்க. நாங்கள் பரம்பரையா காங்கிரஸ்காரன்டா, நாங்கள் சுதந்திர போராட்டத்திலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் சுதந்திர போராட்டத்திலிருந்தே நாங்கள் காங்கிரஸ்காரனான்னு சொல்லக்கூடிய பல பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவர்களுக்கெல்லாம் இன்றைய வரைக்கும் பதவி சுகம் என்பதே கிடையாது. இந்த MLA விஜயதரணி அவர்கள் 3 முறை MLA-ஆக இருந்தவர்கள். 3 முறை MLA-ஆக இருந்து அவர்கள் காரு, பணம், சொகுசு வாழ்க்கை, பங்களாக்கள், அவங்க ஜெயிச்ச தொகுதிக்கே கூட அவங்க போகணும்னு வச்சுங்களேன். ஜெயிச்ச தொகுதிக்கே போகாம சென்னையிலே தான் குடியிருந்த ஆட்கள். அப்படி சொகுசை எல்லாம் அனுபவித்து விட்டு இந்த கட்சியினுடைய பலன்களை எல்லாம் பெற்றுவிட்டு இந்த கட்சி ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது, இந்த கட்சி ஒரு அழிவின் விளிம்பில் நோக்கி சென்று கொண்டு இருக்கும்போது, அந்த கட்சியை தூக்கி பிடிக்க வேண்டிய வேலையில் இருக்கக்கூடிய வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியேறாங்கனாக்க என்ன அர்த்தம்? இந்த கட்சியில் அப்போ இத்தனை நாள் துரோகிகள் குடியிருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த துரோகிகள்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் சந்தோஷப்படு. இப்போ இவருக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பை ஒரு உண்மையான காங்கிரஸ் தொண்டனுக்கு, இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்க்காக உழைத்தவனுக்கு, சுதந்திர போராட்டத்திலிருந்து காங்கிரஸ்க்காக உழைத்து வழியாக பரம்பரையாக அந்த காங்கிரஸிலே இருந்தவனுக்கு இந்த பதவியை கொடுத்துட்டு போங்க. அவன் முன்னேறி வரட்டும், அவன் கட்சிக்காக உழைப்பாங்க, கட்சிக்காக உயிர் கொடுப்பாங்க, கட்சிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் போனது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படணும் காங்கிரஸ் கட்சிக்காக. இல்ல, இந்த இடத்த தான் பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா யாருக்காக இருந்தாலும் தொடர்ந்து மாத்தி வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அது காங்கிரஸ் ஆகட்டும், திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், தொடர்ந்து ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த MLA பதவிகளுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுடைய பிரச்சனை என்ன ஆகுதுனாக்கா, அவங்க வந்து தங்களை ஒரு பெரிய அதிகார மையமா உருவாக்கிறாங்க. இந்த மாவட்டத்துல உண்மையை சொன்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரஸ்னா தன்னை விட்டு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையை விஜயதரணி அவர்கள் வந்துட்டு உருவாக்கி வச்சிட்டாங்க. அவர்களுடைய இந்த பிரச்சனை தான் இதாகுது. அதனால ஒரு கட்சி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா அடுத்து கொஞ்ச நாளைக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. தோழர், இதுல என்ன ஒரு விஷயம்னாக்க, விஜயதரணி என்பதே கட்டமைக்கப்பட்ட பிம்பம். அவர்கள் ஆரம்பத்துல முதல் தேர்தல் அவர் வரும்போதே அவரை எப்படி தெரியுமா ப்ரொமோட் பண்ணாங்க? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோடைய பேத்தி அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது அது ஃபுல்லா போய் கவிமணி தேசிய விநாயகத்தினுடைய பேத்தி இல்ல, அவர்கள் தூரத்து உறவினர். அப்போ அவரை ஒரு கட்டமைச்சு உருவாக்கிட்டீங்க. இப்போ 3 முறை பதவி சுகத்தையும் அனுபவிச்சுட்டாங்க. இந்த கட்சிகள் வந்து எதற்காக இந்த கட்சிகள் வந்து திரும்ப கொடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து வெற்றி வாய்ப்பை இழந்து விடுவோமோ? இது ஒவ்வொரு தேர்தலுமே அவர்களுக்கு முக்கியமான தேர்தல், வளர்ச்சி பாதையில போக வேண்டிய தேர்தல். வெற்றி வாய்ப்பை இழந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சத்தாலையும் பயத்தாலையும் தான் அந்த இடம் தான் என்ன ஒரு சிக்கல் உருவாகுது நான் சொல்றேன்னாக்கா,
ஒரு தனிநபரால ஒரு கட்சி வளர்ந்ததா இருக்கவே கூடாது. அந்த கட்சியோட வளர்ச்சி அப்படின்றது அவன் வேலை செய்யறது வேற பிரச்சனை. அவன் வேலை செய்யறான், கட்சிக்காக உழைக்கிறான் இல்லைங்களா? அந்த ஒரு தனிநபரை தூக்கி விடுறத விட்டுட்டு எந்த கட்சிகளாக இருந்தாலும் சாமானிய தொண்டனே இது பண்ணும். பணம் செலவு பண்ணனால மட்டும் இது பண்ண இவங்க பணம் செலவு பண்ணி கட்சிக்கு வேலை செஞ்ச ஆட்கள் இல்லைங்களா? நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸை பிடித்த பீடு ஒளிந்தனாக்கா இந்த பீடைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிடுக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷம் 13 வருஷம் இல்லைங்களா? ஒரு பீடையை வந்துட்டு வளர்த்துருக்க காங்கிரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அப்படிங்குள்ள என்னன்னாக்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இங்க மட்டும் இல்ல, கமல்நாத் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதான் தொடர், ஒரு கட்சி வந்து நெருக்கடி நிலையில இருக்கும்பொழுதுதான் அதனுடைய உண்மையான தொண்டர்கள் யாரு, சும்மா பதவி சுகத்துக்காக ஒட்டிக்கிட்டு இருந்தவன் யாருன்னு இப்ப உண்மை நிலை தெரிஞ்சிடும்ல. இப்ப பதவி சுகத்துக்காக ஒட்டிக்கிட்டு இருந்தவர் எனக்கு ஒரு பதவி கிடைக்கலன்னு தூக்கி போட்டு போயிட்டாங்கல்ல. அதுலயே இருந்திருந்தாக்க இப்ப இல்லைனா கூட இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட விஜயதரணி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை தேசிய அளவு கூட கொண்டு போயிருக்கிற வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப இவங்களுடைய வாய்ப்பு இழந்துட்டாங்க. இப்ப என்ன ஒண்ணுனா விஜயதரணி தன்னுடைய அழிவை தானே தேடிக்கிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் வந்து வெளியேறிட்டாங்க. பிஜேபி எப்படியும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க போறது கிடையாது. இப்ப அங்க போய் என்ன பண்ண போறாங்க? மாநிலங்களவை உறுப்பினரும் அவ்வளவு சீக்கிரம் வந்த விஜயதரணி தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. இல்ல இப்ப இன்னொன்னு பிஜேபியில வந்து பாத்தீங்கன்னா விஜயதரணிக்காக வந்துட்டு பொன்னாரை தியாகம் செய்ய தயாரா இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஏன்னா கன்னியாகுமரியில பொன்னார் அவர்கள் தொடர்ந்து அங்க நின்றுட்டு இருக்காங்க. பொன்னாருக்குன்னு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது. அவருடைய உழைப்பை குறைத்து மதிப்பிட முடியாது. இப்ப இந்த விஜயதானிக்கா பொன்னாரை தூக்கி கொடுக்க அவருக்கு தயாராயிட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு எழும்ப ஆரம்பிக்குது. ஓகே, ஏன்னா இங்க வந்துட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மாற்று சித்தாந்தங்கள் எதா இருந்தாலும் ஒருவனுடைய உழைப்பை வந்துட்டு வீணடிக்க கூடாது. உண்மை. ஒருத்தன் இத்தனை வருஷம் அங்க வேலை செஞ்சிருக்கிறாரு. ஏற்கனவே பொன்னார் வந்துட்டு திரும்ப கன்னியாகுமரியில தோத்து போயிருக்கலாம், அது வேற பிரச்சனை. ஆனா அந்த வேலை கட்சி வேலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு இல்லைங்களா? ஆரம்பத்தை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரை போன்ற நபர்களுக்கு கொடுத்துருந்தா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்ப பொன்னாரை தூக்கி போட்டு விஜயதாரணி, நாளைக்கு விஜயதாரணி வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப எம்பி சீட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னு பிஜேபிக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப கட்சி மாற மாட்டாங்கன்னு என்ன ஒரு வித்தியாசம்? இல்ல, இவர்களுடைய மனநிலை வந்து என்னைக்குமே மாற்ற முடியாது. நிலையாகவும் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. கட்சி மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு தடவை மாற ஆரம்பிச்சிட்டானாக்க மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா விஜயதரனுடைய வாழ்க்கைக்கு அவரே ஒரு ஆப்பை தேடிக்கிட்டாருனா. இந்த பக்கம் பொன்னார் வந்து மிகுந்த உழைப்பை செலுத்தி இருக்கிறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவரு கடந்த தேர்தலில் தோல்வியும் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அதற்காக அவரை வந்து நாம வந்து அவரை முன்னுதாரணமா காட்டவே முடியாது. ஏன்னா சங்கியினுடைய வாசமும் அது வந்துட்டு நாம அந்த ஒரு பிரச்சனைக்கு நாம போகலாமா. ஒருவனுடைய உழைப்பு மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல பாக்குறோமே தவிர புதிய இந்த மாதிரியான துரோகிகளை வந்துட்டு நம்பிட்டு இது இங்க மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளும் இந்த சிக்கல் இருக்குது. எவனாவது ஒருத்த புதுசா ஒரு கட்சியில வந்துட்டு மாறி வந்த உடனே இந்த பழக்கம் திமுகவிலும் இருக்கு, அண்ணா திமுகவிலும் எல்லா கட்சியிலும் ஒரு கட்சி வந்து மாறி தேர்தல் சமயத்துல மாறி வந்த உடனே அவனுக்கு அங்க சீட்டு கொடுத்துறது. ஏற்கனவே அவங்க உழைத்த தொண்டர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறது இல்லை. அதுக்கு மேல இந்த மாதிரியான ஆட்களுக்கு கரெக்டா வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து விஜயதாரணி எடுத்திருக்க தற்கொலை முயற்சி, தற்கொலை சோழி முடிஞ்சது, அதோட கதை முடிஞ்சது, அதோட சரி. அது வந்து நமக்கு வந்துட்டு ஆனா விஜயதாரணி சொன்ன ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ்ல பெண்கள் வளரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் அப்பட்டமான ஏன் பெண்கள் வளர முடியாதுன்னா அப்ப இது 3 முறை எம்எல்ஏவா யாரு இருந்தாங்க? நீங்க பெண் இல்லையா நீங்க? இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா? அதுக்கு கூட பெண் வளரவே முடியாதுன்னாங்க. குஷ்புக்குலாம் எந்த அளவுக்கு பதவி கொடுத்து வச்சிருந்தாங்க காங்கிரஸ்ல. இப்ப விஜயதரணி இவங்க 3 முறை எம்எல்ஏ, இவங்கன்னா பெண் இல்லாம ஆனா இவங்க இதெல்லாம் சும்மா போற போகல ஏதாவது நோட்டீஸாக சொல்றது. இதெல்லாம் அதுக்கும் வந்துட்டு அக்கா ஜோதிமணி அவர்கள் வந்துட்டு ஒரு அழகான விளக்கத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லா கட்சிகளையும் எல்லாத்தோட உழைப்புக்கும் தகுந்த நேரத்துல வந்துட்டு கிடைக்காது, ஆனா உரிய அங்கீகாரம் கிடைக்கிற நேரத்துல இருக்கும். இத்தனை நாளா நீங்க எதிர்த்த ஒரு சித்தாந்தத்தோட நீங்க வந்து போய் சேரீங்க அப்படின்னா ஒரு பதவி கிடைக்கல, ஒரு தலைவர் பதவியோ இல்ல ஒரு எம்பி சீட்டோ கிடைக்க நீங்க போய் சேரேன்னா நீங்க எடுத்த சித்தாந்தத்தோடைய கேள்விக்குறி ஆகுது. இதெல்லாம் ஒரு அரசியல் அரமனை அவங்க ஒரு மிக தெளிவான எல்லாத்துக்குமே எல்லா கட்சியிலையும் இன்னைக்கு வந்து ஓப்பனா சொன்ன துரைமுருகனுக்கு திமுக அதிருப்தி இருக்கும். ஆமா இருக்குங்களா? சேகர் பாபு அண்ணனுக்கு திமுக இருக்கும், பிடிஆருக்கு ஒரு அதிருப்தி இருக்கும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். ஆமா, ஓகேங்களா? எல்லா கட்சிகளும் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் மேலேயே அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். இது வந்துட்டு அதிருப்திகள் வந்துட்டு சரி செய்ய முடியாது, ஏன்னா கட்சிக்காரன் வேலை செய்யல அப்படி எல்லாத்துக்குமே இந்த அதிருப்திகள் வந்து நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தாந்த மாற்றம் இதுலதான் அண்ணன் திரும்ப வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொன்னார். விசிகால வந்துட்டு எந்த கட்சிக்கு வேணா போ வா, ஆனா பிஜேபிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா என் வாசல கூட மிதிக்காதுன்ட்டு. அப்படி சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும். ஆமா, ஏன்னா எந்த கட்சி தலைவர் இந்த நிலைப்பாடு வந்து கண்டிப்பா காங்கிரஸ் எடுக்கணும், திமுக எடுக்கணும். ஆமா, இன்னைக்கு வந்துட்டு விபி துரைசாமியோ கேபி ராமலிங்கமோ
பிஜேபியில் இருக்கிறாங்க. நாளைக்கு எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமேட்டு பிஜேபி தமிழ்நாட்டில் தேராதுன்னு இவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இவர்கள் வருவாங்க. அப்ப கண்டிப்பா சொல்றேன், KP ராமலிங்கம் மாதிரியான துரோகிகளை, VP துரைசாமி மாதிரியான அயோக்கிய பயல்களை திமுக முதல்ல சேர்த்தக்கூடாது. திருமாவளவன் எடுத்த முடிவை திமுக தலைமை வெளிப்படை அறிவிக்கணும். இல்ல அதான் சொல்றேன் இல்லீங்களா, அதுக்கு வந்து சொல்றது ஏன்னா இவனுக்கு அங்கேயே அதான் அதை வந்துட்டு அறிவிக்கணும். திமுக அண்ணா திமுக இந்த மாதிரி அறிவிக்கணும். பிஜேபியில இருந்து வரக்கூடிய நபர்களை நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாக்கா அங்க இருக்கிறவன் அந்த சாக்கடை புழுவா அங்கேயே இருந்து அங்கே இருந்துருவான்றதோட இங்க திரும்ப அந்த பக்கம் போக மாட்டாங்க. வெளிப்படை அறிவிக்க வேண்டியதான் தோழர். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஏன்னா இந்த கட்சியில இவ்வளவு நாள் ஒரு கொள்கையை எதிர்த்து இருந்துட்டு அதற்கு நேர் எதிர் கொள்கையில் அப்படியே போய் சேர்றாங்கனாக்க அவங்க புத்தி பேதலி தவறுகளா தான் பார்க்கணும். இன்றைக்கு விஜயதரணி அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப என்ன நடக்க போகுதுனாக்க MP சீட்டே இப்ப பாஜக கொடுத்தா கூட ஜெயிக்க போறது கிடையாது. இந்த தோல்வி உறுதி ஆயிடுச்சுன்னா இன்னும் 2 எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜயதரணியை பாஜகவே கழட்டி விட்டுரும். அந்த நேரத்திலையும் இவர்கள் சேர்த்து கொள்ளாமல் இருந்தார்களே ஆனால் இந்த விஜயதரனுடைய அரசியல் அஸ்தமானம் முழுமை அடைஞ்சிடும். ஒருவேளை விஜயதரணி அவர்கள் இதுலயே அவங்க கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தேர்தலில் கொடுக்கல MP சீட்டு, அடுத்த MP சீட்டுனா கொடுக்கவே மாட்டாங்களா? இல்ல தலைவர் பத்தி தான் விஜயதரணிக்கு போவாதா? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. தலைமை பதவிக்கு இப்ப என்ன கேள்வினாக்கா, சித்தாந்தத்தை மாறி நீ போய் நிக்கிற, உனக்கு இன்னும் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கொடுத்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இதே துரோகத்தை தானே பண்ணிருப்ப. அப்ப தேர்தல் சமயத்துல நீ வந்து நிச்சயம் பாஜகவோட மறைமுகமா கள்ள பேரான கூட்டணியை வச்சுட்டு பேரம் பேசி உன் சொந்த கட்சியுடைய வேட்பாளர் தோக்கடிப்பே மாட்டிய. இல்ல நிச்சயம் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் 2ஆம் கட்ட மனநிலை கொண்டவர்கள், அவர்கள்லாம் நிச்சயம் செய்வாங்க. விஜயதரணி அவர்கள் இதை எதிர்பார்க்கலாம். ஆனா என்ன ஒரு விஷயம்னாக்க விஜயதரனுடைய அரசியல் அஸ்தமானம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதற்கப்புறம் அரசியல் எதிர்காலம் கிடையாது. அவர் காங்கிரஸ்ல இருந்திருந்தால் கூட அடுத்த முறையாவது ஒரு தலைவர் பதவி கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறது இல்லை. ஏன்னா காங்கிரசினுடைய தலைவராக சோனியா காந்தி எல்லாம் இல்லையா, அவர் ஒரு பெண் தானே. அதனால பெண்களுக்கு இங்க காங்கிரஸ்ல முக்கியம் இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு வதந்தி. அது வந்து ஒரு போற போக்கில் ஒரு அவதூறை தூக்கி போட்டுட்டு போறதுதானே தவிர மற்றபடி விஜயதரணிக்கு வந்து இந்த கொள்கை பிடிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு துரோகிகளை காங்கிரஸ் அடையாளம் கண்டு கொண்டது, அவர்களை களை எடுத்து விடணும். இன்னும் கூட தோழர், இன்னும் காங்கிரஸ்ல வந்து அந்த வேஸ்டா சில தலைமைகள் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அவர்களாக கௌரவமாக விலகி கொண்டு அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவர்கள் வழிவிடணும், துடிப்பாக கட்சி பணி ஆற்றுவர்களுக்கு வழிவிடணும். இப்பயும் இவர்கள் விழித்து கொள்ளாமல் இருந்தால் காங்கிரஸ் அழிஞ்சு போயிடும். அது நமக்கு ஒரு கவலை இருக்கு. ஏன் நாம ஒன்னும் காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்கணுமோ இல்ல காங்கிரஸ் தூக்கி பிடிக்கணும்ன்றதே நம்மளோட நிலைப்பாடு கிடையாது. பிஜேபி தேசிய அளவுல எதிர்ப்பதற்கு கட்டமைப்பு அவங்க கிட்ட தான் இருக்கு. ஏன்னா மாற்று கட்டமைப்பு வேற அவன்கிட்ட இல்ல. இப்ப மம்தாவும் சரி குஜ்ராலும் சரி சாஃப்ட் இந்துத்துவா இவன் மாறிடுவான்னு. அதோட முக்கியம் என்னன்னா, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்கனாலும் கம்யூனிஸ்டுகள் அமைப்பு ரீதியா பலம் இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு அவங்களே சேர்க்கறது இல்ல. கம்யூனிஸ்டுகள் என்ன போராட்டம் பண்றாங்கன்றது மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை வந்துட்டு தெருவில் ஏதாவது முச்சந்தில் நின்று போராட்டம் பண்ணாலும் தெரியும். ஆமா, மக்களுக்கு தெரியறதுக்கு மீடியா கவர் பண்ணி சொன்னீங்கல்ல, இந்த கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதைன்னு சொன்னாக்க அது கம்யூனிஸ்டுகளுக்கு பொருந்தும். இவர்கள் சரியான எதிர்ப்போடு அன்றைக்கு எதிர்த்து நின்று இருந்தாருனாக்க இன்னைக்கு இந்தியாவினுடைய அரசியல் களம் எப்படி திரும்ப இருந்திருக்கும்? கம்யூனிஸ்டுகள் வெர்சஸ் காங்கிரஸ் அப்படி இருந்திருக்கும். இவர்கள் அரசியல் பண்ணதை இவர்கள் நிறுத்தியதன் விளைவு, எதிர்த்து களமாடியதன் விளைவு, பார்ப்பனர்கள் உள்ள புகுந்ததன் விளைவு இன்றைக்கு பிஜேபி அந்த இடத்தை நிரப்பிடுச்சு. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தோழர், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பார்ப்பனர் உள்ள புகுந்தது பிரச்சனை இல்லை, பார்ப்பனியமும் உள்ள புகுந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் மாதிரி இப்போ இன்னைக்குதான் வந்து நம்ம தமிழ் தேசிய இயக்கங்கள், நாங்க தமிழ் தேசிய இயக்கம் வந்து தான் இந்தியாவிற்கே பெரிய விடியலை ஏற்படுத்தணும் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கிறுக்கு பயலுக்கு அவங்களாம் என்னன்னாக்க கருஞ்சட்டைகளும் செஞ்சட்டைகளும் இந்தியாவில் தமிழ் தேசிய இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே பல சீர்திருத்தங்களை இங்க செஞ்சிருக்கு. கீழ்வேண்மையில படுகொலை செஞ்சான்ல, அந்த படுகொலை செஞ்சவனை வெட்டி கொண்டது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அப்போ இது மட்டும் இல்லாம சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்தியா முழுவதும் குரல் கொடுத்துட்டு இருக்கு. ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. நக்சலைட்டுகள் அவர்களாம் ஆயுத போராட்டம் இன்னொரு வடிவம் இல்ல. அம்பேத்கர் இயக்கங்கள் தேசிய லெவல்ல போக முடியாத மலை கிராமங்கள்ல கூட கம்யூனிஸ்ட் கொடிகள் பறந்ததுன்ற அவர்களுடைய சித்தாந்தங்கள் அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூக மக்கள்கிட்ட கொண்டு போய் வலுவா சேர்த்திருந்தாங்க. அப்படி இருந்த கட்சி இவர்கள் நிலையாக நின்று காங்கிரஸை எதிர்த்து அப்போது அவர்கள் நிலையாக நின்று களமாடி இருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட் அந்த இடத்துல என்ன ஒரு சிக்கல் ஆயிடுச்சுனாக்கா, இவங்க வந்துட்டு மேல்நாட்டு மார்க்சியம் அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே ரொம்ப நல்லா பிடிச்சிட்டாங்க. அங்க ஒரு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. கம்யூனிசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பொருளாதார விடுதலை மற்றும் இது பண்ண அது வந்துட்டு வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா
நிச்சயம் வர்க்க ரீதியான பிரச்சனை இருக்குது. ஆனா இந்தியாவோட சிக்கல் வர்க்க ரீதியான பிரச்சனைன்றது 2வது பட்சம். இங்க பிறப்பு ரீதியான பிரச்சனை இருக்குது. இந்த பிறப்பு ரீதியான பிரச்சனையை இவங்க புரிந்து கொள்றதுக்கு இப்போ தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டுகள் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, தேசிய அளவில் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆக மாட்டேது இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அதான் அக்கா சுந்தரவல்லி அவர்கள் தெளிவா சொல்லுவாங்க, இவனுங்களுக்கு பாடம் எடுத்து புரிய வைக்கிறதுக்குள்ளே நம்ம செத்து போயிட மாட்டேங்குது, கத்தி கத்தியே முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தோழர், இப்போ அந்த பூகோள அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, நீங்க ரஷ்யாவுல பேசக்கூடிய கம்யூனிசத்தையும் சீனாவோட பேசக்கூடிய கம்யூனிசத்தையும் இந்தியாவுல கொண்டு வந்து வைக்க கூடாது. இங்க சீனால இல்ல, அது ஒரு விஷயம். அங்க மாவோயிஸ்ட் கம்யூனிசம் தரீ, லெனினிஸ்ட் கம்யூனிசம்னு இருக்கு. அந்த 2 கம்யூனிசத்தையும் நீங்க எது தேவையோ அதை மட்டும் இந்தியாவுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதான் மண்ணுக்கேத்த மார்க்சியம் இப்பதான் அவங்க வராங்க. இப்பதான் வராங்க இவங்க. அது ரொம்ப லேட். அதனாலதான் இவர் வந்து, ஆனா அது அன்னைக்கே பெரியார் சொன்னாரு, நீ கம்யூனிசம் இந்த மண்ணுக்கு ஏற்றதா இல்லைனாக்கா கம்யூனிசம் வீழ்ந்துடும் அன்னைக்கே சொன்னாரு. ஆனா கம்யூனிசம் பலவீனப்படும் சொன்னாரு. அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு கம்யூனிசம் பலவீனப்பட்டு நாடாளுமன்றத்தை ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி காஷ்மீர்ல இருந்தாரு. அந்த குழந்தையோடைய கதறல் வந்துட்டு அன்னைக்கு கோயில்ல கதற சாமிக்கு கோவில் கருவறை அந்த கதறல் சாமிக்கு கூட கேட்கல. ஆனா அன்னைக்கு நாடு முழுக்க அதை கேட்க வச்சது ஒரு கம்யூனிஸ்ட். கலைஞர் அவர்கள் வந்து சொல்றாரு, கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டமன்றம் வந்துட்டு எனக்கு ரொம்ப கவலையை கொடுக்குதுனாரு. இல்ல அது சட்டமன்றத்துக்கு முந்தின தேர்தல் அது வெளிப்படையா சொன்ன ஒரு ஆதங்கமான அவருடைய உள் ஆதங்கத்தோட சொன்னது. அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்த பலவீனப்பட்டது இன்னைக்கு காங்கிரஸ் பிஜேபி வளர்றதுக்கு காரணமாயிடுச்சு. ஆமா, அதான் தோழர், இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் மேல வந்து தமிழ் தேசிய இயக்க தோழர்கள் வந்து பல முறையில வந்து சேற்றை வாரி இருக்கிறாங்க, முண்டியில் கொடுக்குறாங்க. இவர்கள் வந்து ஈழ தமிழ் பிரச்சனைக்கு எதிராக ஜிபிஎல வாங்குவாங்க. அதான் தோழர், இந்த மாதிரிலாம் அவதூறு பரப்புறாங்க. ஆனா இவனெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த மண்ணில சீர்திருத்தை அவர்கள் பேசி இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட வெளிமொழி சமூகத்தின் பக்கம் அவர்கள் நின்று போராடி இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழரசனா இருக்கட்டும், தமிழரசன் அவர் கம்யூனிஸ்ட் சிந்தாந்தனை கொண்டவர்கள் தானே. அவர்கள் தமிழ் தேசிய விடுதலை அப்புறம் பின்னாடி தான் அவர் வந்து தமிழ் தேசிய விடுதலையும் பேசினாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆயுதம் தாங்கிய போராட்டங்களை வேற எந்த கட்சி இந்த மண்ணில் நடத்திருக்குது? வர்க்க முரண்பாடுகளுக்கு எதிராக, ஆதிக்கத்துக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை இந்திய மண்ணில் நடத்தின ஒரு இயக்கம்னா அது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான். இல்ல இன்னைக்கு வரைக்கும் ஜாதிய ரீதியான வன்முறையாகட்டும், வர்க்க ரீதியான வன்முறை எது நடந்தாலும் முதல்ல களத்துல வந்து நிக்க சிபிஐயும் சிபிஐஎம் தான். அவங்க தான் வந்துட்டு முதல்ல குரல் கொடுத்து அதுக்கு எதிரான போராட்டத்தை இது பண்றாங்க. கள்ளக்குறிச்சி விஷயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவன் மாறு தட்டிட்டு இருப்பானுங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த போராட்டத்துல வந்துட்டு என்ன நடந்தது என்னன்னு சொல்லிட்டு அந்த போராட்ட காலத்தை வலுவா வடிவமைச்சதுல சிபிஐயும் சிபிஎம்மும் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம். முக்கியமா தாமியக்க இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லயே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அந்த மாதிரி இயக்கங்கள், சின்ன சின்ன மக்கள் அதிகாரம், அந்த மாதிரி தனித்தனி பிரிவுகளை வச்சு இவர்கள் கூட்டணியில் இருந்தால் கூட, ஆளும் வர்க்கத்தோடு இவர்கள் கூட்டணி இருந்தால் கூட, இவர்கள் வெளிப்படையாக பேச முடியாத நிலை இருந்தால் கூட அந்த சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கு பாருங்க, அதன் வழியா போராடுறாங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு கூட திமுக செய்யற தவறுகளையும் போராடுறாங்க. அதான் அந்த மாதிரி இவங்க துணை அமைப்பை வச்சு அதன் மூலம் போராடுவாங்களே தவிர இவர்கள் வந்து என்றைக்குமே மக்கள் இருந்து அந்நியப்பட்டு நின்னதில்ல. ஆனா மக்கள் இவர்கள் இருந்து அந்நியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் பத்திரங்கள் மூலமா எல்லா கட்சிகளும் நிதி வாங்கினாங்க, கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் தேர்தல் இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேக்கா ஒரு நியூஸ் சொல்றாங்க, ஒவ்வொரு கட்சி தேர்தல் பத்திரம் மூலமா இவ்வளவு இது கம்யூனிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி 130 கோடியோ வாங்கியிருக்கிற மாதிரிலாம் கணக்கு கட்டானுங்க. கடைசி தேர்தல் ஆணையம் வந்து சொல்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்துட்டு கடைசியில் ஒரு தகவலும் வெளியே வருது, தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக தேர்தல் பத்திரத்தின் மூலியமாக நிதி வாங்காத கட்சி சிபிஐயும் சிபிஐஎம். ஏன்னா அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க, டாடா வந்துட்டு நிதி கொடுத்தாங்க தோழர், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நிதி அனுப்பிவிட்டாங்க. டாட்டாவை கூப்பிட்டு வச்சு நாங்க என்னைக்கு கார்பரேட்டுகளோட இருக்க மாட்டோம், நாங்க சாமானிய மக்களுக்காக எங்களுடைய கூட்டாளிகள் அவங்க தான் சொல்லிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு, அவ்வளவு பெரிய தொகை அன்னைக்கு வந்து திருப்பி கொடுத்துட்டு என்ன பண்றா, உண்டியல் குளிக்கிட்டு இருக்கான்னு இவங்க சொல்ல. உண்டியல் குளிக்கிறது பிரச்சனை கிடையாது, அதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். இந்த உண்டியல் குளிக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து அவதூறு பரப்புறானுங்கல்ல, அவனுங்களெல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கணும். இவன் வந்து கார்பரேட் உள்ள காலை நக்கி பிழைக்கல எந்த கம்யூனிஸ்டும். இவர்கள் கட்சியில நட்பு ரீதியாக, ஏன்னா இப்போ போன தேர்தலில் கூட திமுக கிட்ட வந்து கம்யூனிஸ்ட் வந்து பணம் வாங்கினாங்க, தேர்தல் செலவுக்காக பணம் வாங்க சொன்னாங்கல்ல. தேர்தல் செலவுக்காக ஏன் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் திமுக கிட்ட பணம் வாங்கக்கூடாது? சரி, இன்னைக்கு வந்து திமுக வேட்பாளர் ரகசியமா போய் வாங்கல, எந்த லாட்ஜ்ல ரூம் போட்டுக்கிட்டு கூட்டணி வண்டலூர்ல நடத்துறாங்களே, நரேந்திரா வர அன்னைக்கு விஜயகாந்தோட போட்டோ ஏறும் இறங்கும்,
மேடையில இங்க கூட்டணி பேர் நடந்துட்டு இருந்தது, ஸ்வீட் பாக்ஸ் பேரம் நடந்துட்டு இருந்தது. ஆனா கம்யூனிஸ்ட்கள் நேரடியா வங்கி கணக்குல வாங்கினாங்க. தொடர் அதான் சொல்ல வரேன். என்னன்னாக்க இப்போ திமுக ஒரு இடத்துல வேட்பாளர் நிறுத்துது, அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொந்த காசை போட்டு செலவு செய்வாங்களா? அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்களா? ஏன்னா இவர்களே வந்து பொருளாதார ரீதியா ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. இவர்கள் கை நீட்டணும்னு நினைச்சிருந்தாக்க இன்றைக்கு அதான் சொன்னல கழுது இந்த கட்டெருமான கதை, அந்த கதை நடந்திருக்காது. கார் இருக்குதுங்க, ஏர்போர்ட் மூர்த்திக்கு கார் 2 கார் 3 கார் இருக்கும். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யார்ட்ட எத்தனை பேர்ல கார் இருக்கு? இன்னைக்கு கூட கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய எம்பி எம்எல்ஏ சம்பளம் அதை கட்சிக்கு ஒப்படைச்சிடுறாங்க. கட்சிக்கு ஒப்படைச்சிட்டு கட்சி என்ன தருதோ அதை வாங்கிட்டு தான் அவர்கள் வந்து பிழப்பம் நடத்துறாங்க. இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏவோட பேட்டியை கேட்டேன். அவருடைய மனைவி இன்றைக்குமே 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இதே வேற கட்சியில எங்கேயாவது நடக்குமா? வேற கட்சி எந்த கட்சி எம்எல்ஏ வந்து அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க இன்னைக்கு 100 நாள் ஏறி வேலைக்கு போகுது, அரசு பள்ளியில படிக்குது. ஆனா கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களுடைய எம்எல்ஏவனுடைய மனைவி 100 நாள் வேலை திட்டத்துக்கு கலக்கத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்ப இவர்களுக்கு வரக்கூடிய சம்பளத்தையே இவர்கள் கட்சிகிட்ட கொடுத்துட்டு கட்சி என்ன தருதோ அதை வாங்கிட்டு இன்னி வரைக்கும் பழப்பு நடத்துறாங்க. ஒருவேளை இவர்கள் கார்பரேட்டுகளிடம் கை நீட்டி இருந்தால், கார்பரேட்டுகளுக்கு இவர்கள் விலை போயிருந்தால், இன்றைக்கு இந்தியாவில 2வது இடத்துல எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்க வேண்டியது கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சி நிலைக்கு வந்திருப்பாங்க. ஆமா வந்திருப்பாங்க. வந்திருக்க வேண்டிய கட்சி தான் இது. இவர்கள் கை நீட்டல. அதை இப்ப கார்பரேட்டுகள் ஆளும் வர்க்கத்தோட தான் கை நீட்டலன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணுக்கேத்த மார்க்சியன்ற மெத்தட்ல வந்துட்டு இந்த வர்க்க ரீதியான பிரச்சனையா மட்டுமே இங்க இருக்க ஏற்றத்தாழ்வாளர்கள் ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் நம்ம முன்னே சொன்ன மாதிரி அவங்க தான் புரிஞ்சுக்கிட்டாங்க தவிர தேசிய லெவலில் இன்னும் புரிஞ்சுக்கலாம். கேரள கம்யூனிஸ்டுகள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவன் நின்று அடிக்கிறான். ஆமா, அவர்களுடைய எதிர்ப்பு எல்லாம் ரொம்ப வலுவா இருக்கும். அவரு இன்னைக்கு ஆளுநர், அந்த ஆரிஃப் கான் ஆளுநர் இருக்கிறார்ல, அவரு தர்ணா பண்றாரு. நம்ம ஆளுநர் ரவிக்கு அந்த நிலைமை நம்ம கொண்டு வரல. ஆளுநர் எல்லா மாநிலத்திலுமே வந்து ஆளுநர் தான் மாநில அரசுக்கு வந்து தொலை கொடுத்துருப்பாங்க. ஆனா கேரளாவோட மட்டும்தான் ஆளுநருக்கு கொடுத்த குடைச்சல்ல ஆளுநர் தர்ணா பண்றாரு, ரோட்ல இறங்கி தர்ணா பண்றாரு. அந்த நிலைமைக்கு கொண்டு வர அப்ப அந்த அளவுக்கு வீரியமாக அவர் செயல்படுறாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு வந்து அந்த அவர்கள் உயிரை துச்சமான மதித்து தான் ஆயுத போராட்டத்தை அவர்கள் துவக்கினார்கள். அவர்கள் வந்து கொள்கை ரீதியாகவும் எதிர்ப்புல ரொம்ப வந்து தெளிவா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலுமே தெளிவா இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை கோட்டை விட்டதன் விளைவு இன்றைக்கு இந்த இடத்துல இருக்காங்க. அதை இப்ப கூட வந்து காலம் கெட்டு போயிடலையே. இப்ப கூட அவர்கள் தங்களை சரி செய்து கொண்டால் இந்தியாவினுடைய மண்ணுக்கேற்ற கருத்தியல்களை இவர்கள் உள்வாங்கி அதற்காக களமாடினார்கள். இவர்கள் பழைய இடத்துக்கு வர முடியும். இன்னொன்று வந்து அந்த உண்டியல் குளிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவர்கள் வந்து மக்கள் கிட்ட தான் போய் நிதி கேட்டாங்க. மக்கள் கிட்ட எதுக்கு நிதி கேட்கறாங்க? மக்கள் கிட்ட போய் நிதி கேட்கும் போது என்ன போராட்டத்துன்னு சொல்லி கேட்பாங்க. நானே கம்யூனிஸ்ட் பஸ்ல போகும்போது ஒரு தோழர் வந்து உண்டியல் எடுத்துட்டு வருவார். தோழர் நான் காலேஜ் படிக்கும் போது அவர் மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன போராட்டம் நடத்த போறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த போராட்டத்துக்காக நாங்க நடத்துறோம் தோழர், உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. நீங்க காசு கொடுங்க. அதான் எங்க தலைவர் வளரணும், எங்க கட்சி வளரணும். நான் எப்பவுமே நிதி கேட்டது கிடையாது. இப்ப திருப்பூர்ல பண்ணானுங்களா? திருப்பூர்ல பிஜேபி காரன் ஒவ்வொரு கடையா போயிட்டு மிரட்டி நீ 1000 ரூபா தா, நீ 1000 ரூபா ஒவ்வொருத்தனும் கேட்டு அந்த வீடியோலாம் இப்ப நாரிக்கிட்டு கிடக்கு. இவங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் உண்டியை எடுத்துட்டு போனாங்கன்னாக்க எந்த போராட்டத்துக்காக நிதி சேர்க்கிறோம், உங்களால முடிந்தது தாங்க, நீங்க தந்தே ஆகணும்னு கேட்டதே கிடையாது. நானே 2-3 தடவை உண்டியில என் கையில் இருந்ததை நான் போட்டிருக்கிறேன். அப்போ மக்கள் போராட்டங்களுக்கு மக்கள் கிட்ட தான் இவர்கள் கேட்டார்களே தவிர கார்பரேட்டுகள் கேட்கல. அப்படி ஒருவேளை இவர்கள் கார்பரேட்டுகளிடம் கேட்டு இருந்தால் இன்றைக்கு அதன் நிலைமையே வேற. அப்போ கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அவர்கள் மக்களிடம் கையேந்தி தான் இன்றைய வரைக்கும் அவர்களுடைய கட்சி நடத்துவாங்க. கரைபறியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் அவரை சொல்லலாம். மற்றபடி இந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட நிதி வாங்குறது என்பது வந்து எதற்காகனாக்க அவர்கள் வேட்பாளர்களுக்கு செலவு பண்றது தானே தவிர இவர்கள் வளர்த்து கொள்வதற்காக இல்லை. அப்போ இது போன்ற இப்ப நம்ம விஜய் தரணி எல்லாம் இப்ப மாறி போயிட்டாங்கல்ல. அப்போ இப்படி ஒரு தேசத்துல தன்னுடைய சம்பளத்தையே கட்சிக்கு கொடுத்துட்டு கட்சி தரதை வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் கம்யூனிஸ்ட்ல இருக்கிறாங்க. கொள்கை ரீதியாக சிந்தாந்த பிடிப்பு ரீதியாக இருக்காங்க. ஆனா கட்சி 3 முறை எம்எல்ஏ பதவி தந்து அவர்கள் பணத்தை புகழை அத்தனையும் சேர்த்து கொண்டு இன்றைக்கு கட்சியை தூக்கி போட்டு போற விஜய் தரணி போன்ற ஆட்களும் இருக்கிறாங்க. ஒப்பிட்டு பாருங்க. அப்போ மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறார்கள் இந்த மண்ணில். இதே மண்ணில் பதவி சுகங்கள் அத்தனையும் அனுபவித்து விட்டு இந்த மக்களுக்கு அவர்கள் வளர்த்து விட்ட கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டு போன விஜய் தரணி போன்றவர்களும் கயவர்களும் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. விஜய் தரணியுடைய எதிர்காலம் என்பது இதோட முடிஞ்சு போச்சு. அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார், அவர் தற்கொலைக்கு போயிட்டாருலாம் சொல்லக்கூடாது, தற்கொலை செய்து கொண்டார், முடிஞ்சு போச்சு. பாஜக அவரை இந்த முறை எம்பி சீட்டு கொடுக்க ஆள் இல்ல, அதனாலதான் இழுத்துக்கிட்டாங்க. சீட்டு கொடுக்க ஆள் இல்ல. அங்க விஜய் தரணி இன்றைக்கு தாமரை சின்னத்துல அங்க நின்று போட்டிட்டாங்கன்னா இந்த இடத்துல தோல்வி தழுவிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதற்கப்புறம் பிஜேபி அவரையே சிண்டாது. அப்படி திரும்ப அவர் காங்கிரஸுக்கு வரும்பொழுது நிச்சயம் காங்கிரஸ் அவரை ஏற்றுக்கொள்ள கூடாது. அந்த நிலைமை நீடித்தால் தான் இனி எவனும் ஒருத்தன் கட்சி விட்டு பிரிஞ்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்னன்னாக்கா, விஜயதாரணி அவர்களுக்கு வந்துட்டு கன்னியாகுமரியில எம்பி சீட்டே கொடுத்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை லட்சியம் டெல்லி எம்பி சீட்ல அது வந்துட்டு அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை.
ஆனா என்னன்னாக்கா விஜயதாரணிக்கு இந்த தடவை வந்துட்டு கன்னியாகுமரியில் எம்பி சீட்டு கொடுத்தாலும் பொன்னாரே ஒத்துக்கிட்டு கம்முன்னு ஒதுங்கி நின்னாலும் பொன்னாருடைய ஆதரவாளர் விஜயதாரணி கவுத்துட்டுருவாங்க. உள்ளடி நிச்சயம் நடக்கும். அண்ணாமலைக்கு பொன்னாருக்கு ஆதரவாளருக்கு ஏற்கனவே உங்க முட்டல் முதல் இருந்துட்டு ஆமா உள்ளடி அரசியல் இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் அண்ணாமலை எல்முருகனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு பொன்னாருக்கு அங்க சீட் இல்லாம பண்ணாங்கனாக்கா கன்னியாகுமரியில திமுக கூட்டணி சார்பா நிற்கக்கூடிய இந்திய கூட்டணி வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகம். இல்ல இப்போ நம்ம பிஜேபி வந்து விஜயதரணி அவர்களுக்கு தாமரை சின்னத்துல போட்டிடுறான்னு வச்சுங்க, நாமளே கூட போய் பிரச்சாரம் பண்ணுவோம். விஜயதரணிக்கு ஓட்டு போட்டு நாமளே போய் பிரச்சாரம் பண்ணுவோம். அந்த நிலைமை நடந்தா கூட பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல இந்தியா ஏற்கனவே வெற்றி பெற போறாங்க. ஏற்கனவே அங்க ஓப்பனா சொன்னாக்கா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அண்ணா திமுக பிரிஞ்சாச்சு. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியோடைய நாடாளுமன்றத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க வாங்கக்கூடிய ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10,000க்கு மேலே இருக்கு. ஒரு நாடாளுமன்றத்தில் நான் சொல்கிறேன், ஆமாம், ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 10,000 ஓட்டு இவங்க வாங்குறது பெரிய விஷயம். அதுக்கே இவங்க வந்துட்டு என்னன்னா பல கோடிகள் செலவு பண்ணணும் அந்த 10,000 ஓட்டுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதிக்கு நாடு சட்டமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி இப்படி கணக்கு போட்டால் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 1,500 ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள்லாம் காணாமல் போவாங்க. விஜயதாரணி எடுத்த முடிவுக்கு வரவேற்கலாம். என்ன ஒரு இனிமேலாவது விலங்கவேடு தானே விலங்கோடு இனிமேலாவது விலங்கோடு சட்டமன்றத்துக்கு மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏ வரட்டும். ஆமா, அப்படி வந்தாதான் அந்த கட்சிக்கு ஒரு துடிப்பான ஆர்வலர்கள் போடணும். ஏன்னா இளைஞர்கள் நிறைய கண்டிப்பா சொன்னா இளைஞர்களை வந்துட்டு எப்படி வந்துட்டு வசந்த் அவர்கள் இறந்த வசந்தவர்களுடைய மகன் போட்டாங்கல்ல இப்ப. ஆமா, அந்த வசந்தகுமார் அவர்கள் இறந்த உடனே அவருடைய மகனை கொடுத்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு வாரிசா கூட இருந்துட்டு போட்டோம். அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா சொல்றேன், இந்த தடவையும் இதை எப்படி வந்துட்டு இந்த தடவையும் பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி வந்து திமுக போட்டி விலங்குவேடில் திமுக போட்டியிடன்னு சொல்லாம காங்கிரஸ் கட்சிக்கே கொடுத்து இவங்களை மண்ணக்க வைக்கணும். கூட்டணி கூட்டணியை வந்துட்டு இது பண்ணு காங்கிரஸ் செய்த தவறுக்கு பிராய்ச்சித்தமா சரியான ஒரு நபரை ஓப்பனா சொல்றாக்கா விஜயதாரணிக்கு திரும்ப அங்க எம்எல்ஏ சீட்லயே கூட நிக்கட்டும். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை வந்து ஒருத்தனை நிறுத்தி அவங்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலை திமுக கூட்டணிக்கு இருக்குது. கூட்டணிக்கு இருக்குதுன்றதை விட அங்க இருந்த மக்கள் விஜயதாரணிக்கு போட்டாங்களான்றதை விட கைக்கு போட்டாங்கன்றதுதான் முக்கியம். ஏன்னா அந்த தென் மாவட்ட பகுதி இன்னைக்கும் காங்கிரஸ் உயிர்ப்போடு கொஞ்சம் இருக்குது அப்படின்னாக்க தென் மாவட்டத்தில் தான். அதுக்கு காரணம் ஐயா காமராஜர் அவர்கள். அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர் சார்ந்த சமூக ஆதரவாளர்கள் இன்றைக்கும் காங்கிரஸ் உயிர்ப்போடு தென் மாவட்டங்கள் வச்சிருக்காங்க. வட மாவட்டத்தை விட தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் அதிக வலுவோடு இருக்குது. அப்படிதான் ஒப்பீடு அளவு பார்த்தோம்னாக்க வட மாவட்டத்தை விட தென் மாவட்டத்தில் வலுவா இருக்கு. அதற்கு காரணம் அந்த கை சின்னமும் ஐயா காமராசரும். அப்போ அங்க விஜயதரணிக்கு இத்தனை நாள் வாங்கிய ஓட்டுகள் அந்த கை சின்னத்துக்கும் ஐயா காமராசர் முகத்துக்கு தானே தவிர விஜயதரணிக்கு தனிப்பட்ட முறையில் அந்த தொகுதி வந்து பார்த்தா கம்யூனிஸ்ட் இருந்த தொகுதி. ஓ, ஓகேங்களா, அதையும் கூட்டணி அறத்துக்காக விட்டு கொடுத்தார்கள். புரியுது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் வந்து கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே பல தடவை விட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி விட்டு கொடுத்தப்பட்ட ஒரு பகுதி தானே தவிர இது ஒண்ணு இவர்களால் கட்டி அமைத்த கோட்டை இல்லை, பிறருடைய ஒழிப்பு. உண்மையை சொன்னா விஜயதாரணி வந்துட்டு தேர்தல் வேலையும் பண்ணல, தேர்தல் சமயத்து வேலையும் பண்ணல. அங்க வந்து வேலை செஞ்ச திமுக தொண்டனும் விசிக தொண்டனும் விஜயதாரணிக்கு வேலை செஞ்சாங்க. ஆமா, அவங்க எப்பவுமே மேக்கப்போட தான் தெரியுவாங்க. மேக்கப் கலையாம வேலை செய்ய அது வந்து இப்ப ஜோதிமணி இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ரொம்ப எளிமையா இருந்து யார் தொடர்பு கொண்டாலும் உடனே பேசுவாங்க. அவங்க வந்து மக்கள் வந்து எளிதில் சந்திப்பாங்க. ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க பாத்தீங்களா, கை கால பிடிச்சி தர எடுத்து போனாங்க. அந்த மாதிரி விஜயதாரணி பண்ணுவாங்களா போராட்ட காலத்துல? எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சகம் உள்ள தலைவர் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அதுல மாற்று கருத்து சசிகலாவை காலவாரி விட்டு சசிகலா வந்து நம்பி கொடுத்துட்டு போனாங்க. ஆமா, அதுதான் நம்பி கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நம்பி கொடுத்து நீ யார், நீ எம்எல்ஏவா நீ இருக்கிறன்றதே, நீ அமைச்சரா இருந்தன்றது யாருக்குமே தெரியாது. தமிழகத்துல கூவத்தூர்ல காலில் விழுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போ சசிகலா அவர்கள் உன்னை நம்பி உன்னை கொடுத்துட்டு போனாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப அவர் முழு சங்கியா மாறிட்டாரு. ஆனா ஜெயலலிதா